இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசின ஒரு எம்எல்ஏவை வந்து சொக்காவை தரன்னு வந்து தூக்கின்னு வந்து அடிச்சாங்க. 370 வந்து நீக்கினதால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி திருமாவளவன் கேட்டுக்கிறாரு. வெக்கமா இல்லை அவருக்கு? நான் கேட்குறேன். அவர் அந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாரு, அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்லும் போது, நீ உண்மையாலுமே ஆம்பளையா இருந்தேன்னா கோயம்புத்தூர்ல வந்து வெடிச்சது இல்லை, அப்போ சிலிண்டர் வெடிச்சதுன்னு போது அது பாம்பு பிளாஸ்ட்னு வந்து என்ஐஏ வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்போ முதலமைச்சரை பதவி விலகணும்னு சொல்றதுக்கு உனக்கு எங்க போச்சு ஆண்மை? ஒரு லேடி ஒன்று யூடியூப்ல வந்து பேசியிருக்குது, இந்திய ராணுவத்தை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ராணுவம் தான் இது கொண்டுதாங்கன்னு சொன்னீங்களே, என்ன நடவடிக்கை தாங்க இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு? சுந்தரவல்லி அவ்வளோ இது என்னுடைய உள்துறை அமைச்சருக்கும் தெரியும், என்னுடைய பிரதமருக்கும் தெரியும். அதற்கு உண்டான ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இனி எவனும் ஓடி எங்கேயும் ஒளியவும் முடியாது. பிரதமர் எங்க இந்த ஓநாய்கள் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் அவங்களாம் தகுதி இருக்குதா? கடும் நடவடிக்கை, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒருத்தனை கூட கொடுக்கூடாது, அவன் கருவை அறுக்கணும். அப்போதான் வந்து எங்களுக்குலாம் வந்து ஆத்திரம் தீங்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இன்னைக்கு என் நாட்டில் வந்து என்னன்னா எல்லாம் மறந்துட்டாங்க. இது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற நாடு. அவர் சேலஞ்ச் பண்ணிக்கிறாரு, 2014 இன்னி வரைக்கும் வந்து யாராவது ஒருத்தன் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு ஓடுனவனை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ எந்த அளவு வந்து இவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்கள் ரொம்ப தேசப்பற்று தேச உணர்வோடு இருப்பீங்க. மோடி மேலே ஒரு தீவிர நம்பிக்கையும் அன்போடு இருக்கிறதுனால அந்த கேள்வி நான் கேட்குறேன். பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் 28 நபர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதுக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும், மோடி அவர்களோட இது இல்லை, இங்கே பவர் இல்லை, அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறதுனால இங்கே என்ன நடக்குதுன்றதை அவர் பார்க்கறதில்ல, கண்டுக்கிறது இல்லைன்ற மாதிரியான குற்றச்சாட்டு மத்திய பாஜக அரசாங்கம் மீது வைக்கப்படுகிறது இங்கே உள்ள பாஜக எதிர்கட்சிகளால். இதற்கு உங்களோட பதில் என்ன ஜி? முதல்ல அந்த இறந்தவங்களுக்கு உடைய சம்பவத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுறேன். இங்கே சில அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சுக்கு மக்களுடைய மன்றத்தில் வெளிநாட்டில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தில் சில முக்கிய விஷயத்தை வந்து கையெழுத்திடுறதா இருந்தது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு போக சொன்னார். தயவுசெய்து மறந்துடக்கூடாது, இமீடியட்டாக. எல்லாருமே நீங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம பிரதமர் திரும்பிட்டார். அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரதமர் வந்து அவருடைய பயணத்தெல்லாம் ரத்து பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியும். என் குடும்பத்து மேலே கையை வச்சுட்டாங்களே அந்த தேசப்பற்ற அந்த உணர்வோடு திரும்பின அந்த மனிதர்களுக்கு இங்கே இருக்கிற ஓநாய்கள் வந்து கேள்வி கேட்குறது நியாயமா? தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும். இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா ஒத்துமொத்தம் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்க போனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஏன் நம்ம நாட்டில் வந்து கொடியெல்லாம் பிடிச்சவங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா 100% மக்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன ஜி தெரியுது? பாகிஸ்தான் மட்டும் கண்டனம் தெரிவிக்கல. அதாவது பாகிஸ்தானை வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு நிமிஷத்தில் நினச்சா என்னுடைய பிரதமர் இல்லை, நம்ம பிரதமர் அழிக்க முடியும். ஆனால் அவர் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து உலக சட்ட இதை வந்து அவர் வந்து மதிக்கிறார். இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து என்னென்னா சுட்டாங்களே, அவன் வந்து ஒருத்தர் ஹிந்துவா வந்து கேட்டு சுட்டதாக வந்து செய்தியெல்லாம் வந்துருந்தது. தயவு செய்து அந்த சுட்டவங்களை காப்பாற்றினவங்களும் ஒரு இஸ்லாமியர்கள் வந்து மறந்துடாதீங்க. இன்றைக்கி காஷ்மீர் அமைதியான மாநிலம். பாகிஸ்தான் முஸ்லீம் அவங்க வந்து இங்கே இந்திய முஸ்லீமை அவங்க சகோதரர்களாக பார்க்குறாங்களா? அதை தான் இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒன்றா தான் பார்க்குறாங்க, இந்தியர்களை இந்துக்களாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான். அதை தான் சொல்ல வரேன். அங்கே சுடப்பட்டவங்க வந்து காப்பாற்றினவங்களும் இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா எங்களுடைய விரோத நாடு, இது எங்கள் நாடு. நாங்களாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகின்னு இருக்கிறோம். என் பிரதமரே அதை தான் வந்து நினச்சின்னு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே இருக்கிற நான் செய்தித்தாளெல்லாம் வாங்குறேன், கடும் நடவடிக்கை, நான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒருத்தனை கூட கொடுக்கூடாது, அவன் கருவை அறுக்கணும். அப்போ தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஆத்திரம் தீங்கும். இதற்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு மும்பை சம்பவம் நடந்திருக்குது, மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், கார்கில் வார். இன்றைக்கி என் நாட்டில் வந்து என்னென்னா எல்லாம் மறந்துட்டாங்க. இது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற நாடு. 140 கோடி மக்களுடைய அப்பனா அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறவன் இன்றைக்கி வந்து அவன் உள்ளே வந்து அட்டாக் பண்ணான்னு வச்சிங்களேன். இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் யார்? இதை தான் என் பிரதமரை குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க ஆதரவு இல்லாமல் இந்த நாட்டுக்குள்ளே வந்து அடிச்சிருக்க முடியாது. நான் வந்து கேட்குறேன், இன்றைக்கி சில விஷயங்கள் வந்து மக்களை கவனம் செலுத்தணும். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லாம் வந்து ஒன்றா குரல் கொடுக்கும்போது இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க நீங்கள் கேட்டீங்கல்ல,
ஒரு லேடி ஒன்று யூடியூப்பில் வந்து பேசியிருக்குது, இந்திய இராணுவத்தை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இராணுவம் தான் இது கொண்டுனாங்கன்னு சொன்னீங்களே, என்னஜி நடவடிக்கை தாங்க இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு? சுந்தரவல்லி சொல்லி அவள் எவ்வளோ இங்கே இருக்கிற முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இவங்க நோக்கம் என்ன? திருட்டு பசங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ வலிமையாக வந்து அந்த இடத்துல வந்து உள்துறை அமைச்சர் வந்து செயல்படுறாருன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி காஷ்மீர் அமைதியான மாநிலம், இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு தலைவர், அவர் பேர் சொல்லத்துக்கே எனக்கு வந்து நாக்கு கூசுது. அவர் அந்த இடத்துல என்ன குறிப்பிட்றார்? அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்லும்போது, நீ உண்மையாலுமே ஆம்பளையாக இருந்தேன்னா சிலிண்டர் கோயம்புத்தூரில் வந்து வெடிச்சது இல்லை. அப்போ சிலிண்டர் வெடிச்சதுன்னு போது அது பாம்பு பிளாஸ்ட்னு வந்து என்ஐஏ வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அப்போது முதலமைச்சரை பதவி விலகணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எங்கே போச்சு ஆண்மை? இன்றைக்கி இதே வந்து பார்ப்போன்னா கழிவு நீர் கலந்தாங்கல்ல, அப்போ அந்த நேரத்தில் முதலமைச்சர் பதவி விலகணும்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்தானுங்க. அந்த நேரத்தில் இந்த முதலமைச்சர் பதவி விட்டு விலகணும்னு சொல்கிறதுக்கு வந்து உனக்கு தைரியம் இருக்குதா, திராணி இருக்குதா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜி, எப்படி ஜி இவருக்கு வந்து ஒரு உள்துறை அமைச்சரை வந்து பதவி விலகுன்னு சொல்ல முடியும்? நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவர்னர் ரவி எப்போ தமிழ்நாட்டுக்கு நியமனம் பண்ணப்பட்டாரோ முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் திருமாவளவன். மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்டால் திருமாவளவனுடைய பின்னணி என்னன்னு வந்து தெரியும் இந்த நாட்டு மக்களுக்கு. அவர் எப்படி ஜாதி அரசியல் பண்ணுறாரு, எப்படி வந்து ஒருத்தருக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறாருலாம் தெரியணும். இன்றைக்கி முஸ்லீம்களுக்கும் இந்துக்களை வந்து பிரிவினை ஏற்படுத்துறதுல திருமாவளவனுடைய பங்கு அதிகம். ஆனால் அவர் வந்து இஸ்லாமியரோட வந்து சகோதரன் மாதிரி வந்து காட்டிக்கிறாரு. தன் இனத்துக்கே நல்லது பண்ணாத ஒருத்தர். இன்றைக்கி வந்து அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் அந்த இடத்துல கண்டன குரலை எழுப்பியிருந்தாருன்னா நான் வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் வந்து பதவி விலகணும்னு சொல்லணும்னா அப்போ உங்க என்ன இன்றைக்கி இராணுவம் இல்லையா? நான் கேட்குறேன், இராணுவம் இல்லைன்னா அப்போ அந்த மாநிலம் வந்து அமைதியாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். நீ எப்பயுமே வந்து பாதுகாப்பு போட்டேன்னா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து வளர்ச்சி அடையில, சுதந்திர அடையிலன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த இடத்துல இராணுவமே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து இனி வந்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்றைக்கி 370 வந்து நீக்கினதால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி திருமாவளவன் கேட்டுக்கிறாரு. வெக்கமாக இல்லை அவருக்கு? நான் கேட்குறேன், நம் நாட்டின் உள்ள ஒரு அங்கத்தில் ஒரு பிடி மண்ணு கூட வாங்க முடியாத தகுதி இல்லாமல் இருந்த நம்ம இடத்துல இன்றைக்கி நம்ம தேசக்கூடிய பறக்க விட்ட பிரதமர் எங்கே? இந்த ஓநாய்கள் கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் அவங்களாம் தகுதி இருக்குதா? நான் மக்களை பார்த்து கேட்குறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து திருமாவளவன் மேலாம் வந்து எந்த இதுவும் இல்லை ஜி. ஆனால் வந்து கேட்குற ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறது வந்து எப்படி ஜி, எல்லாருக்கும் வந்து பொதுவானவன். அவன் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டினை வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது. ஓட்டு கேட்கறதுக்கு வீடு வீடாக போய் நீ கேட்குறல்ல, மதம் பார்க்காத, ஜாதி பார்க்காம நீ கேட்குறவன், அப்போ அதே நேரத்தில் வந்து அதில் அந்த பதவிக்கு வரும்போது வந்து எல்லோருக்கும் வந்து அரவணைக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம், வாகா எல்லை மூடப்பட்டது, இங்கே உள்ள பாகிஸ்தானியெல்லாம் வந்து திரும்ப அனுப்பப்பட்டாங்க, கண்டன குரல் என்னென்னலாம் வந்து என் நாட்டு பிரதமர் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு ஜி. ஆனால் ஒருத்தனை கூட விட்டு வைக்க மாட்டார். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி நான் பேப்பரில் படிக்கும்போது வந்து சொன்னார், அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, நம்ம பிரதமர் வந்து இந்துக்களை காக்க தவறிவிட்டார், அவர் வந்து இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் வந்து அந்த இடத்துல சொன்னார். நான் இதே அர்ஜுன் சம்பத் அண்ணனை வந்து கேட்டுக்கிறேன், ஆனால் இந்துக்கள் மட்டும் இல்லைண்ணே, ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் பாதுகாக்கிற கடமை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இருக்குது. ஏன் பிரதமர் வந்து அந்த இடத்துல இந்துவோ முஸ்லீமோலாம் பார்க்கல, ஏன் 140 கோடி மக்களுக்கு தான் வந்து பார்க்குறாரு. இன்னுமும் என் பிரதமர் பார்க்க போனால் கொரோனா டைமில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து எத்தனை வேக்சினேஷன் கொடுத்து உயிரை காப்பாற்றினார்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட பிரதமர் வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா இன்றைக்கி வந்து சிந்து நதியை வந்து அடைச்சா வந்து யாருக்கு நஷ்டம்? எவனோ ஒருத்தர் தீவிரவாதம் பண்ணதுக்கு அங்கே இருக்கிற 30-40 கோடி மக்களுக்கு என் பிரதமரை பழி வாங்குவாரா? ஒருபோதும் வாங்க மாட்டார். வாழ வைத்தவர் தான் என்னுடைய பிரதமர், தவிர அழித்தது அவர் சரித்திரத்தில் கிடையாது. நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பிரதமர் வந்து என்னென்னா அந்த அவ்வளோ மக்களுக்கு அநீதி இழைக்க மாட்டார். ஏன்னா இந்த தீவிரவாதத்தால் அப்பாவி மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாக ஆக்க மாட்டாருன்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை ஜி. ஒரு இந்திய இஸ்லாமிய குடிமகனினுடைய நம்பிக்கை. என் பிரதமர் இந்த மாதிரி ஒரு பண்ண மாட்டார். அதே நேரத்தில் யார் என் நாட்டுக்குள்ளே பூந்து வந்து எவன் வந்து சுட்டானோ அவன் கருவாரு என்னுடைய பிரதமர் அறுப்பார். இனி வரும் காலத்தில் வந்து எவனும் இந்தியாவுக்குள்ளே வந்து காலை வைக்கிறதுக்கு வந்து அச்சப்படணும், பயப்படணும். அதே நேரத்தில் என்ன கேட்டால் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி சில அரசியல் தலைவர்கள் நிச்சயமாக இருக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே முக்கியமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பாகிஸ்தானுக்கு வந்து உருவாடுறது யார்? சைனா. இந்த சைனாவுக்கு பக்கபலமாக இருக்கிறது வந்து யாருன்னா வந்து காங்கிரஸ். தயவுசெய்து மறந்துடக்கூடாது ஜி. இன்றைக்கி வந்து அந்த வர்த்தகம் வந்து எந்த காங்கிரஸ் பீரியடில் வந்து எப்படி யார்கிட்ட வர்த்தகத்தை வச்சுருந்தாங்க மறந்துருக்கக்கூடாது. கூவி கூவி விற்றாங்க.
இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வந்து ஏன்னா வந்து எவனாக இருந்தாலும் கண்ணை மூடின்னு வாங்கிட்டு போகிறவனுங்கன்னு வந்து என்ன பண்ணாங்க அந்த இடத்துல என்னுடைய காங்கிரஸ் ஆண்ட நேரத்தில் வந்து அவங்களாம் வந்து ஊக்குவம் கொடுத்தாங்க. பிரதமர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல நான் சொன்னார், 10 ரூபா கொடுத்து என் இந்தியன் வாங்கினா கூட அதுக்கு வந்து நீ வந்து வாரண்ட்டி தரணும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியுதா உங்களால்? நான் கேட்குறேன், உங்களால் பார்க்க முடியுதா இன்றைக்கி சைனா ப்ராடக்ட் இந்தியாவில் வந்து இறக்குமதி ஆகுறதா பார்க்குறீங்களா? ஆனால் இன்றைக்கி பார்க்க போனால் இன்றைக்கி எதிர்க்கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் சைனாவுடைய முதலீடு பண்ணுறாங்க. சைனா மூலமாக பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும், மத கலவரத்தை உருவாக்கணும். இதை வந்து திட்டமிட்டு வந்து நடத்துகிற நாடகம் இது. என்னுடைய உள்துறை அமைச்சருக்கும் தெரியும், என்னுடைய பிரதமருக்கும் தெரியும். அதற்கு உண்டான ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இனி எவனும் ஓடி எங்கேயும் ஒளியவும் முடியாது. இவங்க எல்லாரையும் வந்து இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசின ஒரு எம்எல்ஏவை வந்து சொக்காவை தரன்னு வந்து தூயின்னு வந்து அடித்தாங்க. மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து மினிஸ்டர் மேலே சேர்த்த வாரி அடிச்சிட்டாங்க. உண்மையிலுமே ஒரு நாள் இவனுங்கெல்லாம் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா என் மக்கள் அவன் வீட்டுக்குள்ளே வந்து பூந்து அடிப்பாங்க. நீங்கள் வேணால் பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி இந்த சம்பவத்தால் என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போனால் ஒற்றுமையை காண்ட ஒட்டுமொத்த முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்களாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த கண்டனத்தை குரலை வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்போ இது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஆகட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரியும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு என் பிரதமர் வந்து நட்பு உள்ள நாடை வந்து இந்த வலயத்துக்குள்ளே கொண்டு வந்துக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கருணை அடிப்படையில் மன்னிச்சு விட்டோன்று சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். மன்மோகன் சிங் அவர்களோட ஆட்சியில் கருணை அடிப்படையில் இல்லை, பயங்கரவாதத்துக்கு வந்து அடிப்பணிந்தேன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து அதை தான் சொல்கிறேன் ஜி. இன்றைக்கி இந்த பிரதமர் இல்லைன்னா உண்மையிலுமே அந்த இறைவனுடைய செயல் தான் ஜி. நான் மக்கள் வந்து மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2004 2014 அதுக்கு முன்னாடி வந்து பார்க்க போனால் 47க்கு அப்புறம் ராஜீவ்காந்தி ஆந்த பீரியட்லலாம் வந்து இன்றைக்கி இவனுங்களாம் பேசுகிறானுங்க, அதானியை காப்பாற்றுறாங்க. ஏன் அம்பானியை விட்ட? ஏன் நீரவ் மோடியை விட்ட? ஏன் விஜய் மல்லையாவை விட்ட? ஜி 2004 2014 வரைக்கும் 10 லட்சம் கோடி, இது நான் சொல்லலை ஜி, எக்ஸ் கவர்னர் அதாவது ஆர்பிஐடைய கவர்னர் வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 10 லட்சம் கோடி வந்து என்னென்னா பேங்க்கில் பணத்தை ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 பேர் அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் சேலஞ்ச் பண்ணிக்கிறாரு. 2014 இன்னி வரைக்கும் வந்து யாராவது ஒருத்தன் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு ஓடினவனை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ எந்த அளவு வந்து இவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்க ஆட்சியில் கொடுத்த பணத்தெல்லாம் வந்து வட்டி மூலமாக வந்து என்னுடைய பிரதமர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. கேட்டால் வந்து மோடி வந்து தப்பிக்க வச்சாராம். கொடுத்ததெல்லாம் இவனுங்கெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அங்கே திராணி இருக்குதா? அதில் தான் வந்து என்னென்னா ஒரு புரோக்கர் கமிஷன் வந்து போர்பஸ் ஊழல்களுக்கு ராஜீவ்காந்தி இது பண்ணார். இன்றைக்கி வந்து நாடு அடிமைப்பட்டு போயிருக்கோம். இன்றைக்கி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மாதிரி இன்றைக்கி நம்ம நாடு அடிமைப்பட்டு போயிருக்கோம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் 4வது இடத்துல மீட்டு கொண்டு வந்துக்கிறாங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கம் கேட்குறாங்க, மோடி எவ்வளோ கடன் வாங்கிட்டார்னா, மோடி நாட்டுக்காக கடன் வாங்கினார். உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்காக கடன் வாங்கலை, உங்கள் கூட இருக்கிற சகாக்களுக்காக கடன் வாங்கலை, உங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்காக கடன் வாங்கலை. கடன் வாங்கி நீ ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். அந்த கடன் வாங்கி என்ன உற்பத்தி பண்ண, எவ்வளோ வருமானத்தை ஈட்டினேன்? 4.25 லட்சம் கடன்லேருந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்தேன்னா அப்போ எங்கேருந்து வந்தது உற்பத்தி? தயவு செய்து நீங்கள் கேட்குறேன். இன்றைக்கி வந்து என்னுடைய 11வது இடத்துலேருந்து வந்து 4வது இடத்துல இருந்தேன்னா நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? யாரை ஏமாத்துறீங்க? கீழே இருக்கிறவங்களாம் படிப்பறிவு இல்லாத மக்கள்னு நினச்சிருக்கிறாங்க. இங்கே உள்ள திமுக ஆட்சி எல்லாம் படிப்பறிவுலையும் இல்லை. இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்குது. பிரதமருடைய நலத்திட்டங்கள் ஜி உலகத்திலே எந்த நாடுமே கிடையாது. இன்னும் வரைக்கும் கொரோனாக்கு அப்புறம் அரிசியும் கோதுமும் இலவசமாக கொடுத்துன்னு வராங்கன்னா அப்போ எந்தளவு வளர்ச்சி இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் இங்கே இருக்கிற வந்து நாட்டுது வந்து தின்னுட்டு இங்கே இருக்கிறவனுக்கு துரோகம் பண்ணுறவனைங்களாம் விட்டு வைக்கலாமா? நிச்சயமாக இன்றைக்கி இந்த காஷ்மீரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு என் பிரதமர் வந்து ஒருத்தனையும் விட்டு வைக்க மாட்டார். அதே நேரத்தில் நான் ஆணித்தனமாக வந்து சொல்கிறேன், பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் ஒரு மக்களை கூட கண்ணீர் சிந்த வைக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து உணர்வுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்தியர்கள் மட்டும் இல்லை, மற்ற எந்த நாட்டில் இருந்தாலும் வந்து எந்த மக்களும் பாதிப்பு அடையக்கூடாதுன்றவர் தான் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து மறந்துடாதீங்க. பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள். ஜெய்ஹிந்த்.